இந்த வருட தொடக்கத்துல நம்ம எல்லாருக்குமே தனிப்பட்ட விதத்துல ஒரு வாக்குத்தத்தம் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம பெற்றிருப்போம். அந்த வார்த்தைய, அந்த வாக்குத்தத்தத்தை நீங்க படிக்கும் போதெல்லாம் இந்த வார்த்தை எனக்காகத்தான் அப்படின்னு உங்களுடைய இருதயத்துக்குள்ள ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீல் உங்களுக்குள்ளாக காணப்பட்டிருக்கும். அப்படின்னா அந்த வசனத்தை இப்பவே உங்க மனசுல ஞாபகப்படுத்திக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோ முடியும் போது அந்த வசனத்தை நீங்க ஒரு கண்ணோட்டத்துல இதுவரைக்கும் பார்த்திருப்பீங்க. இந்த மெசேஜ் முடியும் போது நிச்சயமா அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஒரு வேற கண்ணோட்டத்துல நீங்க பார்க்க நிச்சயமா அது உங்களுக்கு உதவி செய்யும். ஏன்னா நம்ம எல்லோருக்குமே சில வசனங்கள் ரொம்ப நம்ம விரும்பி கேட்கக்கூடிய வசனங்களா இருக்கலாம், இல்ல அதிகமா நம்ம பார்க்கிற வசனங்களா இருக்கலாம். அதுவும் சில வசனங்கள் நம்ம பார்த்த உடனே இந்த வசனம் எனக்காகத்தான், இது என்னோட லைஃப்காகத்தான், இது இந்த வருடம் தேவன் என்னை ஆசீர்வதிக்க போறாரு அப்படிங்கறத நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கக்கூடிய வசனங்களாக சில வசனங்கள் காணப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய் அப்படின்னு ஒரு வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன நினைப்போம், தேவனை என்னை உயர்த்த போறாரு, என் வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகுது அப்படின்னு அந்த வசனத்தை பிடிச்சிட்டு நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஆனா அதே வாழ்க்கையில கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு பிரச்சனை வரும், நம்ம எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை வரும், பல மூடப்பட்ட கதவுகள் ஆகும், ஒரு ரிலேஷன்ஷிப்ல நிறைய பிரச்சனைகள் வரும், பண தட்டுப்பாடு அதிகமா நடக்கும், நம்ம ரொம்ப பயந்த ஒரு விஷயமே நம்ம முன்னாடி நிற்கும். அப்பதான் நம்ம மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும், தேவனே நீங்க எனக்கு அந்த வசனத்தை சொன்னீங்களே, அப்போ ஏன் இந்த சூழ்நிலை இப்ப என்னோட வாழ்க்கையில நடக்குது அப்படின்னு நம்ம தேவன் கிட்ட நம்ம கேள்வி கேட்கிற நபர்களாக மாறுவோம். அப்படிதானே? நான் கேட்ட ப்ராமிஸ் வாக்கு தத்துவம் இதுதானே, அந்த வசனத்துக்கும் என்னோட லைஃப்ல இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே அப்படின்னு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்க ஆரம்பிப்போம். ஆனா இங்கதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். தேவன் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கும் போது அந்த வசனத்துக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை மட்டும் நம்ம பார்க்க கூடாது. அந்த வசனம் நம்மிடத்துல என்ன கேட்குது அப்படிங்கிறதையும் நம்ம நிச்சயமா பார்க்கணும். ஏன்னா சில நேரங்கள்ல நாம ஒரு வசனத்தை ஒரு வாக்குத்தத்தமாக மட்டும்தான் பார்க்கிறோம். ஆனா தேவன் அதை நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான ஒரு டைரக்ஷனுக்காக அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கலாம். இததான் இன்றைக்கு நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஒரு வாக்குத்தத்த வசனம் உங்களுக்கு ஏன் கொடுக்கப்படுகிறது, அது உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறது, அந்த வசனம் நிறைவேறுவதற்கு முன்னாடி தேவன் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார், இதையெல்லாம் வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்கள் வைத்து எக்ஸாம்பிள்ஸா நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நிச்சயமா புரியும். ஸோ இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் நிச்சயமா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப சொல்ற எக்ஸாம்பிள்ஸோட உங்களுக்கு வந்த வாக்குத்தத்தங்களையும் நீங்க ரிலேட் பண்ணி பார்க்கும் பொழுது நிச்சயமா ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். இப்போ நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். அதன்படி நீங்களும் உங்க லைஃப்ல உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஏசாயா 58:11 சொல்லப்பட்டிருக்கு, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு வசனம்னு சொல்லலாம். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய் அப்படிங்கிற இந்த வசனத்தை கேட்டதும் நமக்கு என்ன தோணும்? ஒரு பிளெஸிங், ஒரு ஆசீர்வாதம், ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கை, ஒரு வளர்ச்சியான ஒரு வாழ்க்கை, எல்லாமே இனி நல்லதா நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்குள்ளாக ஒரு ஃபீலிங் இந்த வார்த்தையை பார்த்தது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு வாக்குத்தத்த கார்டை நீங்க எடுக்கும் பொழுது அதுல இந்த மாதிரி வார்த்தை வருது, இல்ல நீங்க ஒரு சூழ்நிலையில இருக்கீங்க, நீங்க வேதத்தை திறக்கும் பொழுது இந்த வார்த்தை உங்களோடு கூட பேசுது, இல்ல நீங்க நார்மலா பைபிள் ரீட் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு இந்த வார்த்தை ஹைலைட்டடா இருக்கு, அப்ப நான் இந்த மாதிரி எனக்கு உணர்வுகள் வருது அப்படின்னா இங்கதான் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் எப்படி உருவாகுது அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். அதுக்கான தண்ணீர் எங்கிருந்து வருகிறது அப்படிங்கறத அடுத்த கொஸ்டினா நமக்குள்ள எழும்ப ஆரம்பிக்கணும். அந்த தோட்டத்துக்குள்ள ஒரு சோர்ஸ் இருக்கணும் இல்லையா? அதாவது தண்ணீர் அப்படிங்கிற ஒரு சோர்ஸ் இருந்தாதான் அது என்ன ஆகும், எப்பவுமே செழிப்பான ஒரு தோட்டமா காணப்படும். அப்படிதானே? அதே மாதிரிதான் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கும் ஒரு சோர்ஸ் தேவைப்படுது. சங்கீதம் 1 இதை பத்தி தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய வேதத்தில்
பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தத்திற்கான பதில் இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒரு நீர்ப்பாய்ச்சலான ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும், ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வேணும் அப்படின்னா வேதத்தோடு நமக்கு ஒரு கனெக்ஷன் காணப்படணும். தேவனுடைய வார்த்தையில நம்ம என்ன பண்ணணும், நிலைத்து நிற்கணும். அப்போதான் அந்த மரம் என்ன பண்ணணும், அந்தந்த காலத்துல அழகான கனிகளை கொடுக்கக்கூடிய மரங்களாக அது காணப்படும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், தேவனே என்னை நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக மாற்றுங்க அப்படின்னு நம்ம ப்ரேயர் பண்றோம் இல்லையா? ஆனா நான் தினமும் தேவனுடைய வார்த்தையோடு நான் காணப்படுறேன்னா அதை நம்ம வந்து நம்மள திங்க் பண்ணவும் மாட்டோம். அதை பத்தி நம்ம பெருசா கொஸ்டின்ஸும் கேட்க மாட்டோம். இந்த வருடம் என் வாழ்க்கையில ஒரு நல்ல கனித்தரும் வருடமா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நான் வேதத்தை தியானிக்கிறேனா அப்படின்னு நம்மளுக்குள்ளாகவே நம்ம கொஸ்டின் கேட்கணும். தேவன் என்னை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஓகே தான். ஆனா பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலுக்கு நான் இடம் கொடுக்கிறேனா அப்படிங்கறதா இங்க ரொம்ப முக்கியம். ஒரு வசனம் நமக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். ஆனா அதே வசனம் அந்த ரிசல்ட்டுக்கு போகக்கூடிய ஒரு ப்ராசஸையும் நமக்கு நிச்சயமாக காட்டும். இப்போ நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல நீ இருப்பேங்கிற ஒரு ரிசல்ட் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. அதை நம்ம மெடிடேட் பண்ணும் பொழுது அதுக்கான ப்ராசஸ் என்னது, இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். இங்க அதற்கான வழிகள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இந்த ப்ராசஸை நம்ம என்ன பண்ணணும், கைப்பிடிக்கணும். ஆனா இங்கதான் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா மிஸ் பண்ணிடுறோம். அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்குள்ள நம்ம வேர் விடக்கூடிய நபர்களாக காணப்படணும். பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துறதுக்குள்ளாக நம்ம காணப்படணும். ஆசீர்வாதமாக மாறணும்னா அந்த ஆசீர்வாதத்தை நான் பேலன்ஸ் பண்ணவும் எனக்கு தெரியணும்ல. இப்ப ஆண்டவர் என்னை நம்பி ஒரு பெரிய ஆசீர்வாதம் கொடுத்துட்டாருன்னா அதை ஹேண்டில் பண்றதுக்கும் எனக்கு தெரியணும். ஸோ அதையும் எனக்கு தாங்கன்னு சொல்லி ஞானமா ஜெபிக்கிற நபர்களாகவும் நம்ம மாற்றணும். இப்படி நம்ம இந்த மாதிரி கண்ணோட்டத்துல நம்ம பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் பார்த்த வசனத்துல ஓரளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம மெடிடேட் பண்ற நபர்களாக நம்ம காணப்படணும். இப்போ செகண்டா இதுவும் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு சில வார்த்தைகள் தான். இந்த வாக்குத்தத்தமும் நிறைய பேருக்கு அநேக டைம் நம்ம பெற்றிருக்கோம். ஸோ இதையும் நம்ம தியானிக்கும் பொழுது நிச்சயமாக இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இது எவ்வளவு பெரிய ஒரு வாக்கு தத்துவம் இல்லையா? நாம இன்னைக்கு இந்த வசனத்தை எடுத்துட்டு ஆண்டவர் என்ன ஒரு பெரிய ஒரு அழைப்புக்காக வைத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே தான். ஆனா இந்த வாக்கு தத்துவம் வருவதற்கு முன்பாக தேவன் என்ன சொல்றார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 1ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இதுக்கு முன்னாடி இருக்கிற நீங்க வசனத்தை, அதாவது 11ஆம் அதிகாரம் 30ல நீங்க வாட்ச் பார்த்தீங்கன்னா அப்படி தெரியும். என்னன்னா ஆபிராமோட அப்பா தேராகு. அவர் என்ன ஆயிடுறாருன்னா, அவர் தான் இந்த குரூப்கே கொஞ்சம் மக்கள், அவங்களோட மக்கள்லாம் அவர் வழி நடத்திட்டு வராரு. அப்போ அவர் அங்கே இறந்துடுறாரு. ஸோ ஆபிராம் தான் அடுத்ததா இருந்து அந்த மக்களை வழி நடத்தக்கூடிய ஒரு பொசிஷன்ல இருக்கிற டைம்ல அவங்க அப்பா இறந்துறாரு. இப்போ ஆபிராம் தான் ஃபுல் பொறுப்பையும் அவர் தான் நின்று ஹேண்டில் பண்ணி நடத்தணும். அந்த டைம்ல தான் ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு பாருங்க, நீ உன் ஜனத்தை எல்லாத்தையும் என்ன பண்ண அப்படின்னா விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கக்கூடிய தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இங்க பாயிண்ட். தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை, ஒரு ஆசீர்வாதமானதை மட்டும் நம்ம ஆபிரகாம் கேட்கல, தேவன் சொன்ன அந்த டைரக்ஷனையும் ஃபாலோ பண்ணார்.
அவருக்கு எல்லாமே கிளியரா இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்லாம் தெரிஞ்சதுன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் எங்க போகுறாரு அவருக்கு ஒரு ஃபுல் மேப் கொடுக்கப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருந்தது. ஆண்டவர் சொன்னார், சோ ஹி ஒபைடு. ஆண்டவர் சொன்னார், இவர் கீழ்ப்படிந்தார். அது மட்டும்தான். சில நேரங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார். ஆனா அந்த வாக்குத்தத்தத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட எப்படி ஆபிரகாம்கிட்ட வந்து ஆண்டவர் சொன்னாரோ, நம்ம கிட்ட சில விஷயங்கள் ஆண்டவர் சொல்லியிருப்பார். சில காரியங்கள் இது வந்து பாவமான காரியங்களா இருக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப பிடித்த விஷயங்களா கூட இருக்கலாம். சில பொருட்கள் மேல் உங்களுக்கு ரொம்ப அதிகமான ஒரு ஆசை இருக்கக்கூடிய நபர்களாக காணப்படலாம். இல்ல இது எனக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படிங்கிறதா இருக்கலாம். இது வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாரு. ஆனா இதை நம்ம பிடித்துக்கிட்டு எனக்கு வாக்குத்தத்தமும் நிறைவேறணும் சொல்ற நபர்களாக நம்ம இந்த நாட்கள்ல காணப்படலாம். இது வந்து என்ன அப்படின்னா, இப்படி இருந்தோம் அப்படின்னா வாக்குத்தத்தங்கள் நிறைவேறதுக்கு தடையாக நிச்சயமாக காணப்படும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத பழக்கத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு தவறான அட்டாச்மெண்ட்டா இருக்கலாம், இல்ல ஒரு ராங் ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருந்து கொண்டு இருக்கலாம், இல்ல ஒரு டெசிஷன் எடுத்து அதை வந்து தவறான முடிவுன்னு ஆண்டவர் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கலாம். இது வேண்டாம், இப்ப ஸ்டாப் பண்ணுன்னு கூட ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கலாம். அடுத்த ஸ்டெப் நீ எடு அப்படின்னு கூட ஆண்டவர் சொல்லலாம். ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், முதல்ல ஆண்டவரை நீங்க கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுங்க, அதுக்கப்புறம் நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்டயே டீல் பேசுற நபர்களாக காணப்படுவோம். நிச்சயமா நம்ம அப்படி இருக்கக்கூடாது. சில நேரங்கள்ல நம்மளுடைய கீழ்ப்படிதல் விஷயம் நடந்த பிறகு அப்படிதான் நம்மளுக்கு என்ன கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேற ஆரம்பிக்கும். அப்புறம் தான் நம்மளுக்கு புரியும் ஆண்டவர் என்னென்ன டைரக்ஷன் சொல்றாருன்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். நிச்சயமா அவர் கொடுத்த வாக்குத்தத்தின் பாதையில நம்ம நடத்துவார். இதுல வந்து நம்ம வந்து ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு பிளெஸ்ஸிங்கான வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத சந்தோஷப்படுறதை தாண்டி ஆண்டவர் உங்ககிட்ட இந்த கீழ்ப்படிதல், அதே போல நம்ம கிட்டயும் சில விஷயங்களை விடுன்னு ஆண்டவர் நம்மகிட்ட சொல்லியிருக்கலாம். அதை நீங்க கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமா ஆண்டவர் உதவி செய்வார். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை மெடிடேட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் வந்து ஆண்டவர் வெளிப்படுத்துவார். நிச்சயமா அதை விட்டீங்க அப்படின்னா இந்த வருடத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிச்சயமாக நிறைவேறும். லாஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது ரொம்ப பவர்ஃபுல்லானது. இது எல்லாருக்குமே தெரிந்தது. பட் இது ரொம்ப ஹார்ட் டச்சிங்கான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் இந்த விஷயம். இது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா யாக்கோபுக்கு தேவன் வந்து ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். நம்ம எல்லாருமே அந்த வார்த்தையை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கை விடுவதில்லை என்றார் அப்படின்னு சொல்லி அழகா அந்த வாக்குத்தத்தம் ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருக்கும். ஏன்னா பர்சனலா ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். யாக்கோபுக்கு இதை விட வேற என்ன வேணும்? அவர் மனசுக்குள்ள சரி அப்பா தேவன் என்னை எல்லா இதுலயும் என்னை பாதுகாப்பார், இனிமேல் என் லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா போகும்னு அவர் நினைச்சிருக்கலாம். கண்டிப்பா அந்த வாக்குத்தத்தம் வரும்போது அப்படிதான் எல்லாருமே நினைப்போம், அப்படிதானே? அவரும் அதே தான் நினைச்சிருக்காரு. ஆனா வாக்குத்தத்தம் கொடுத்ததுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு பாருங்க. அவருடைய வாழ்க்கையில ஒரு ஈஸியான ஒரு வழியான்னு பார்த்தா இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லை. அவருக்கும் கஷ்டமான பாதை வருது. அவர் மீண்டும் தன்னுடைய கடந்த காலத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு நேரம் வருது. ஏசாவை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் வருது. இதுதான் நம்ம வாழ்க்கையிலும் பல நேரங்கள்ல நடக்குது. தேவன் ஒரு வார்த்தை நமக்கு கொடுப்பார், ஒரு வாக்குத்தத்தை கொடுப்பார். நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை நடத்துவேன் அப்படின்லாம் சொல்லுவார். அதற்கு பிறகு நம்ம பயந்த ஒரு விஷயமே நம்ம முன்னாடி வந்து நிற்கும். அப்ப நம்ம என்ன நினைப்போம், நீங்க தானே எனக்கு வார்த்தையை சொன்னீங்க, அப்போ ஏன் அப்போ அந்த வார்த்தை எனக்கு கொடுத்தீங்க, எனக்கு இல்லாட்டி எனக்கு இந்த பிரச்சனை ஏன் வந்தது அப்படிலாம் சொல்லி நம்மளை பயங்கரமா நம்மளுக்குள்ள நிறைய கொஷின்ஸ் வரும். நான் போகக்கூடாதுக்கு இடத்துக்கு என்னை ஏன் நீங்க கொண்டு போனீங்க அப்படிலாம் சொல்லி நம்ம கேட்போம். ஆனா யாக்கோபோட வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு ட்ரூத் இருக்கு. என்னன்னு பாருங்க, வாக்குத்தத்தம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக பாதை எப்போதும் எப்படின்னா ஈஸியா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. சில நேரங்கள்ல வாக்குத்தத்தம் கொடுத்த தேவனே அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டிய பாதையில உங்களை நடத்துவார். அந்த பாதையில
பாதையில நம்மளுக்கு என்னன்னா நம்மளுக்கு நிறைய பயங்கள் வந்து வெளிப்படும். நிச்சயமா நம்மளுடைய வீக்னஸ் நிறைய வந்து வெளிப்படும் அந்த பாதையில, அந்த கடினமான பாதையில உங்களுடைய கடந்த காலங்கள் சில கூட வெளிப்பட ஆரம்பிக்கும். சில நேரங்கள்ல நம்மளுடைய தவறுகளே நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். அந்த நேரத்தில் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத இங்க அழகா அந்த யாக்கோபு விஷயத்துல பாருங்க. தேவனிடத்துல தன்னுடைய பயத்தை வந்து ஓப்பனா அவர் வந்து ஆண்டவரிடத்துல சொல்றார். அதுதான் ஃபீலிங்ஸை வந்து மறைக்காம தேவனிடத்துல அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்றாரு. இங்க நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பயந்தாலும் வெளியே காமிச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வெளியே இருக்கவங்க நம்ம வந்து ஸ்ட்ராங்கான பர்சன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சில விஷயங்கள் பண்ணுவோம். ஆனா ஆண்டவர்கிட்ட எந்த ஒளிவு மறைவும் நம்ம வச்சுக்க கூடாது அப்படிங்கிறத நம்ம இவங்க யாக்கோபோட லெசன்ல இருந்து நம்ம வந்து கத்துக்கிறோம். அந்த ஆதியாகமம் 32:27 நீங்க பாத்தீங்கன்னா அதுல அழகா இருக்கும். அப்போ வந்து கேக்குறாங்க, உன் பேர் என்னன்னு சொல்லி ஆண்டவர் கேக்குறாரு. அப்போ யாக்கோபு சொல்றாரு, நான் யாக்கோபு, அதாவது நான் செய்த தவறுகளோடு இருக்கக்கூடிய யாக்கோபு, நான் ஒரு ஏமாற்றினவன், நான் ஒரு எத்தன் அப்படிங்கிற விஷயத்த அவர் அழகா அங்க வந்து தன்னோட ஐடென்டிட்டியை மாத்தல. அவர் செய்த நான் வந்து ஏமாத்திருக்கேன், என்னென்ன ஏமாத்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த ஆண்டவர்கிட்ட அழகா அவர் வந்து கன்வே பண்ற ஒரு நபராக காணப்படுறார். என்னுடைய கடந்த காலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நபராக நான் காணப்படுறேன். யாக்கோபு, அப்படிப்பட்ட யாக்கோபாக நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத அழகா அவர் வந்து அங்க எக்ஸ்பிரஸ் பண்றதை நம்மளால பார்க்க முடியுது. அப்போதான் தேவன் வந்து அவரோட பேரை மாற்றாரு. இனிமேல் உன் பேர் வந்து யாக்கோபு கிடையாது, இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லி மாத்துறாரு. சில பாதைகளை போகும்போது ஆண்டவர் நம்மளை குரூம் பண்றாரு. வாக்குத்தத்தத்தை கொடுத்து அதை நீங்க தியானிக்கும் பொழுது நிச்சயமாக அது உங்களை நிச்சயமா குரூம் பண்ண ஆரம்பிக்கும். சில கடினமான பாதைகள் நம்மளை மாற்ற ஆரம்பிக்கும். ஒரு குயவன் கையில ஒரு களிமண் கொடுத்தா எப்படி அழகா வணைந்தெடுப்பார், அதே மாதிரி ஆண்டவர் அழகா நம்மளை வணைந்தெடுக்கிற தேவனாக அவர் நிச்சயமாக அவர் காணப்படுகிறார். இப்போ நம்ம ஒரு 3 எக்ஸாம்பிள் பார்த்தோம். இதுலயே உங்களுக்கு வந்து லைட்டா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும், ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். ஒரு வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுக்கிறாரு, இல்லை நீங்க தியானிக்கும் போது ரீட் பண்ணும் பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தை உங்களோடு கூட பேசுறாரு அப்படின்னா அதை கொஞ்சம் டெப்தா நம்ம தியானிக்கணும். எப்படி என்ன ஏதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து மெடிடேட் பண்ணும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் வந்திருக்கும். நிச்சயமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதை நீங்க மெடிடேட் பண்ணணும். நீங்க அதுல ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க கமெண்ட்ல டைப் பண்ணும் பொழுதே ஆண்டவர் நிச்சயமாக உங்களோட கூட இருதயத்துல ஆளுகை செய்ய ஆரம்பிப்பார். நீங்க வந்து விசுவாசத்தோடு ஒவ்வொரு வார்த்தை எழுதும் பொழுது நிச்சயமா ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் 3rd one, யாக்கோபுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிச்சயமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. யாக்கோபு பத்தி தனியா நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். நீங்க அந்த வீடியோவும் பாருங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக காணப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஜெப குறிப்புகள், பிரேயர் பாயிண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, இல்லைன்னா வாய்ஸ் நோட் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.